திருவிக பேச்சு பயிலரங்கம் அமைப்பு சார்பில் 1000வது வார விழா சென்னையில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மக்களின் பேசும் திறனை ஊக்குவிக்க கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் வாரந்தோறும் சென்னை பூங்காக்களில் இந்த பயிலரங்கம் அமைப்பு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் 1000வது வாரத்தை கொண்டாடும் வகையில் திருமயிலை கிளை சார்பில் சென்னை மயிலாப்பூரில் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி, ராஜ் தொலைக்காட்சியின் இயக்குநர் ரவீந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திருக்குறள் புரவலர் அன்பழகன் 6 வாரங்கள் பேச வைத்து வரலாற்றில் பேசப்படும் திருவிக பேச்சு பயிலரங்கம் என்னும் நூலை வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொண்டனர். புத்தக வெளியீட்டு விழா பலத்த கையொலியுடன் நிகழ்ச்சியில் பேசிய ராஜ் தொலைக்காட்சியின் இயக்குநர் ரவீந்திரன், திருவிக பேச்சு பயிலரங்கம் 10,000 வாரங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். எல்லாரையும் கூப்பிடுறேன், உங்களுக்கே தெரியும், ஆனா நேரம் எப்படின்னு தெரியும். இதுதான் ஒரு வாக்கியம். ஆட்டோமேட்டிக்கா கற்றுக் கொடுத்து இது 1-2 இல்லை 1000வது வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேச்சு அரங்கத்தை வெற்றி விழாவாக கொண்டாடலாம். 1000 இல்லை 10,000 வாரங்கள் கொண்டாடணும்னு சொல்லி வெற்றி வாழ்த்துக்கள். இந்த பேச்சு பயிலரங்கம் மக்களிடையே பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளும் வகையிலும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கும் வகையிலும் நடத்தப்பட்டு வருவதாக பயிலரங்கத்தின் திருமயிலை கிளையின் நிறுவனர் தாமோதரன், அமைப்பாளர் நாராயணசாமி ஆகியோர் தெரிவித்தனர். இந்த அரங்கம் 1000 வாரம் மயிலை கிளை கடந்திருக்கு. இந்த மயிலை அரங்கம் 2005 நம்ம தொடங்கினோம். 20 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி இந்த பேச்சு பயிலரங்கத்தோட நோக்கம் இங்கே வரக்கூடியவர்கள் எல்லாமே பேச வேண்டிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பேச்சு என்பது வெற்று ஆவி என்று, வெறும் கூக்குரல் என்று, அது ஒரு கலை அப்படின்னு திருவிக சொல்வார். அதை கலையாக்குவது அறிவுடைமை. அப்போ அந்த வார்த்தைகளை எவ்வளவு நனிநாகரீகமாக பேச வேண்டும். நம்ம பேச்சு அரங்கம் இல்லாமல் இது ஒரு செயலரங்கமாகவும் தெரிகிறது. கொரோனா காலத்தில் 200 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. உதவும் கைகள் மயிலாப்பூர் என்ற அமைப்பை நிறுவி விதவை பெண்களுக்கு தையல் மிஷன் இயந்திரம் கொடுத்துருக்கோம். பள்ளிக்கூடம் கட்ட முடியாத பள்ளி கட்டணம் கட்டாதவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கோம். அதே மாதிரி காலேஜ் ஃபீஸு அவங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கோம். இன்னும் இந்த உதவி தொடர்ந்து கொண்டே நாங்கள் பயணிக்கிறோம்.